நாங்கங்கிறது ஜிஎஸ்டி வரியெல்லாம் கட்டுறோம். இப்போ இந்த மாதிரியான பேரிடர் காலம் இப்படி பேசுவீங்களா? மத்திய அரசு விரைவாக தர வேண்டும் சொல்லுவீங்களா? உங்க அப்பா வீட்டு பணமான்னு கேட்டா இப்போ நீங்க யாரப்பா வீட்டு பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அடுத்த கேள்வி வருமா இல்லையா? அதனால நீங்கள் வங்கியின் மூலம் கொடுப்பது சிறந்ததாக இருக்கும் என்று உயர் நீதிமன்றம் தலையிட்டு இன்றைக்கு திமுக அரசிற்கு அறிவுரை சொல்லுகிறது என்றால் அப்ப உங்களுடைய கொள்ளையடிப்பது இதுலயுமா? தன்னார்வலர்களே இன்றைக்கு வராத அளவிற்கு அதனாலதான் பெரிய பாதிப்பு. இல்லைன்னா நிறைய ஓரளவு உதவிகள் கிடைச்சிருக்கும். இப்ப மற்றவர்கள் செய்கிற உதவியை கூட தங்கள் பெயரில் வர வேண்டும் என்று ஸ்டிக்கர் ஒட்டுற ஒரு மோசமான ஆட்சி இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சி. அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ஏளனமாக பேசுவதை பார்க்கிறோம். ஊர் சுற்றி பார்க்க வரமான்னு பேசுறது, மத்திய அரசினுடைய தொகையை பற்றி பேசும் பொழுது நாங்க என்ன அவங்க அப்பா வீட்டு காசா கேட்கிறோம் அப்படின்னு இதுல என்ன வார்த்தை பிரயோகம்? அப்ப நீங்க பேனா வைக்கிறீங்களே பல கோடி ரூபாய், 80 கோடி ரூபாய் செலவுல, இது யாரப்பா வீட்டு பணத்துல நீங்க வைக்கிறீங்க? 3 நாட்கள் 4 நாட்கள் தொடர்ந்து மின்வெட்டு, யாருமே கண்டுகொள்ளல. அதன் பிறகு ஏதோ பெயரளவில் அந்த நாடக கம்பெனி வருவது மாதிரி வந்து வீடியோக்களை எடுத்துக்கொண்டு பிறகு நாங்கள் சந்தித்தோம், பார்த்தோம், சுகமாக இருக்கிறார்கள்னா அப்ப மக்கள் கோவப்படுவாங்களா இல்லையா? திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு அமைச்சராக இருக்கிறார், அங்க போய் பார்க்கிறாருன்னா அவர் கூட வந்து சினிமா டைரக்டர் மாரி செல்வராஜ் உட்பட அப்ப இது என்ன, இது வந்து ஒரு ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு போறாங்களா அல்லது இந்த மாதிரி பெருவெள்ளத்தில் மக்கள் எப்படி பாதிப்படைகிறார்கள் என்பதை நேரடியாக பார்த்து அதை திரைப்படமாக ஆக்குவதற்கான கதைக்களத்திற்காக இவர்கள் செல்கிறார்களா என்பதே தெரியல. 10 கோடி பேருக்கு ஒரு பொத்தனா பிரதமர் அமுக்குனா எல்லாருக்கும் போய் சேருதுன்னா 4 மாவட்டத்துக்குள்ள சில தாலுகாக்குள்ள ஏழை மக்களுக்கு நீங்க 6000 ரூபாய் கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? தென் மாவட்டத்தில் இப்போ இருக்கிற சூழல் குறித்தும் அதற்கு எதிராக அரசு எடுத்துக்கிட்டு இருக்கிற நடவடிக்கை குறித்தும் இவர் தமிழக முதல்வர் தானே. தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் என்ன வேறுபாடு இருக்கிறது? இவர் தான் பார்க்கணும். இவர் தான் ஒரு ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிறார், அவருக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு கோல்டன் ஸ்பூனில் சாப்பிட்டு வளர்ந்த ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவர் அவர். பரம்பரையாக அப்பா, அதற்கு முன்னாள் தாத்தா, இப்போ இவர், இப்படி மிகப்பெரிய அளவிற்கு கோடிகளில் வந்து புரண்டு கொண்டு இருக்கக்கூடிய இவர்களுக்கு மக்கள் கஷ்டம் தெரியாது. சாலக்கிராம சிலைகளை தரிசித்தால் சகல சௌபாகியங்களும் பெற்று ஜென்ம சாபல்யமும் அடைந்து முக்தியும் பெறலாம். வைகுண்ட ஏகாதசி அன்று சாலக்கிராம தரிசனம் செய்வது கோடி புண்ணியம். கிரி நிறுவனம் தனது பள்ளிக்கரணை ஹிந்து வணிக வளாகத்தில் அரிய வகை சாலக்கிராமங்களான சுதர்சன, கூர்ம, லக்ஷ்மி நாராயண சாலக்கிராம திருமேனிகளை ஒரே இடத்தில் தரிசிப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளது. அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாஜகவினுடைய சிறுபான்மையின பிரிவின் தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள். அவரிடம் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? இறைவன் அருளால் சிறப்பாக இருக்கிறேன் சார். அதாவது இப்போது முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய பிரச்சனையாக இந்த மழை வெள்ளம் வந்து நமக்கு இருக்குது. அரசு அதற்கு எதிராக நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் சென்னை வெள்ளம் முடிஞ்சோடனே இப்போ சவுத் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அரசினுடைய நடவடிக்கைகள் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது குறித்து உங்களுடைய முதல் பார்வை என்ன இருக்குது? மாறி 1967 வந்த திராவிட கட்சிகள் தமிழக மக்களை எவ்வாறு வஞ்சித்திருக்கிறது, நீர்நிலைகளை எவ்வாறு ஆக்கிரமித்திருக்கிறது, மக்கள் வாழ்விடங்களாக பெருகக்கூடிய நேரத்தில் நீர்நிலைகள் அழியும் பொழுது அது என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும், இது எல்லாவற்றையும் தான் இன்றைக்கு நம்முடைய சென்னை மாநகரம் சந்தித்ததை தாண்டி தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களும் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறது. இப்போ இயல்பாக இதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய ஏராளமான ஏரிகளை மடக்கி இவர்கள் ஆட்சி கட்டில் அமர்ந்த உடனேயே அதற்கு பட்டா போட்டு பிறகு அதை விற்று பணமாக்கி கோடிகளில் கொள்ளையடித்ததின் விளைவுதான் இன்றைக்கு தமிழக மக்கள், குறிப்பாக சென்னை மக்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் 2-3 விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். நாங்கள் முன்னேறி இருக்கிறோம் என்று திரும்ப திராவிட மாடல் என்று சொல்கிற திரு ஸ்டாலின் ஐயா அவருடைய அரசாங்கம் சொல்லுகிறது. எதில் முன்னேறி? இந்தியாவுடைய மிகப்பெரிய நகரத்தில் ஒன்று சென்னை. இந்த சென்னை மாநகரத்தில் ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வருது, ஒவ்வொரு முறையும் இந்த தண்ணீர் வடியாமல் மக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகிறார்கள், மரணங்கள் நிகழ்கிறது. அப்போ இதையெல்லாம் தடுப்பதில் நீங்கள் என்ன முன்னேற்றத்தை கண்டிருக்கிறீர்கள்? எந்த முன்னேற்றமும் கிடையாது. இதே அதிமுக ஆட்சியில் 2015 நடைபெற்ற பொழுது எந்த அளவிற்கு இவர்கள் குதித்தார்களோ
இதே அதிமுகவுடைய ஆட்சியில் 2015 இந்த வெள்ள பாதிப்பு நிகழும் பொழுது திமுக எந்த அளவிற்கு குதித்தார்களோ, எந்த அளவிற்கு எதிர்த்தார்களோ, இன்றைக்கு இவர்கள் இந்த சூழலை சந்திக்கும் பொழுது அதே நிலைதான். சொல்லப்போனால் அதை விட மிகப்பெரிய பாதிப்பு அடைகிறது. சரி, இல்லை, ஆனால் இப்போ அரசினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ படி பார்த்தா அதற்கான அதாவது முன்னெச்சரிக்கையாக செய்ய வேண்டிய கட்டமைப்பு பணிகளாக இருக்கட்டும், மற்ற நடவடிக்கைகளாக இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணி வச்சுருந்தோம். பட் இந்த மழை அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை விட அதிகம். இது அந்த வகையில் தான் இப்படியான பிரச்சனைகள் உருவாகி இருக்கு. அதில் கூட அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டதுனால தான் பாதிப்புகள் குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு முதல்வர் அவர்களே சொல்கிறாரு. அதாவது மழை வருகிறதுனா இந்த மழை என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும், அதற்கு முன்கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கணும். மழையினுடைய சேதத்திற்கு பிறகு திமுக செயல்பட்ட அந்த விதம் இருக்குல்ல, இந்த ஆட்சி செயல்பட்ட விதம் இருக்குல்ல, அது மழைக்கு முன்னார் அவர்கள் அப்படி செயல்படலை. அதற்கு என்ன காரணம்னா இவர்கள் ஒரு மாதிரியான மமதையில் இருந்துட்டாங்க. அதனால தான் மக்களை கூட தயார் நிலையில் வைக்காமல் கொஞ்சம் மெழுகுபத்தி வாங்கிக்கங்க, கொஞ்சம் நீங்கள் வீட்டில் உபயோகப்படுத்துவதற்கான அடிப்படை தேவைகளை நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள், தண்ணீர் தேங்குகிற பகுதியிலிருந்து மீண்டு வந்துருங்க, வெளியே வாங்க, நாங்கள் அதற்கான பல தங்குமிடத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் அப்படின்னாவது முன்கூட்டி சொல்லியிருக்கணும். எதையுமே சொல்லலை. திட்டுன்னு நான் பல இடங்களுக்கு இன்றைக்கி சென்னையில் எங்கெல்லாம் வெள்ளம் சூழ்ந்திருந்ததோ அந்த இடங்களுக்கெல்லாம் நாங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளோடு சென்று பார்த்தோம். பல மக்களுக்கு நலத்திட்ட அந்த உதவிகளை நாம் கொடுத்தோம். அந்த பார்க்கும்போது அந்த மக்கள் சொன்னது என்னென்னா, திடீரென்று 5 மணி நேரத்தில் வீட்டுக்குள்ளார தண்ணி வந்துருச்சு, திடீர்னு ஒரு 7 மணி நேரத்தில் வந்துருச்சு, எதையும் எடுக்க முடியல, எல்லாம் நனைந்து போயிருக்கிறது. எங்கள் உயிரை காப்பாற்றணும் முதல் மாடிக்கு போவதும் அல்லது அங்கிருந்து தப்பித்து போவதும் தான் இருந்ததே தவிர வாகனத்தையோ அல்ல மாற்று ஏற்பாடோ எதுக்குமே நேரம் இல்லை. இப்போ இவ்வளோ பெரிய ஒரு திடீர் தாக்குதலாக மழை வெள்ளம் இப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி வரும் என்ற தகவலை ஏன் நீங்க சொல்லலை? இன்னைக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, நாங்கள் வானிலை மையம் சரியான தகவல் சொல்லலை, முன்னெச்சரிக்கை பண்ணலை, அதனால இங்கே செய்ய முடியலன்னு இவர்கள் தோல்விக்கான காரணங்களை வேறு ஒரு நபரின் மேல் போடுகிறார்களே தவிர இது முற்றிலுமான தோல்வி. இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதனுடைய விளைவு தான் எம்எல்ஏக்களை விரட்டி அடிக்கிறாங்க, அமைச்சர்கள் ஆறுதல் சொல்ல போனால் விரட்டி அடிக்கிறார்கள். அதற்கு காரணம் 3 நாட்கள் 4 நாட்கள் தொடர்ந்து மின்வெட்டு, யாருமே கண்டுகொள்ளலை. அதன் பிறகு ஏதோ பெயரளவில் அந்த நாடக கம்பெனி வருவது மாதிரி வீடியோக்களை எடுத்துக்கொண்டு பிறகு நாங்கள் சந்தித்தோம், பார்த்தோம், சுகமாக இருக்கிறார்கள்னா அப்போ மக்கள் கோவப்படுவாங்களா இல்லையா? இது ஒரு காரணம். 2வது ஒரு காரணம் பாருங்க, இன்னைக்கு தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி எல்லாம் வெள்ளத்தில் மிதந்து கொண்டு இருக்கிறது. திரு ஸ்டாலின் ஐயா அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு அமைச்சராக இருக்கிறார். அங்கே போய் பார்க்கிறாருன்னா அவர் கூட சினிமா டைரக்டர் மாரி செல்வராஜ் உட்பட பல நபர்கள் போனதை நம்ம பார்க்க முடிகிறது, ஊடகங்களில் பார்க்குறோம். அப்போ இது என்ன, இது ஒரு ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு போகிறாங்களா அல்லது இந்த மாதிரி பெருவெள்ளத்தில் மக்கள் எப்படி பாதிப்படைகிறார்கள் என்பதை நேரடியாக பார்த்து அதை திரைப்படமாக ஆக்குவதற்கான கதைக்களத்திற்காக இவர்கள் செல்கிறார்களா என்பதே தெரியல. அந்த விஷயத்தை அதையும் அப்படி எடுத்துக்கணும். இப்போ அவரும் அந்த தென் மாவட்ட பகுதிகளை சேர்ந்தவர் தான் மாரி செல்வராஜும். இப்போ அப்படி போகும்போது அவரும் கூட களத்தில் இருந்து நான் என்ன கேட்குறேன்னா, மாரி செல்வராஜ் உள்ளிட்ட இந்த மாதிரியான டைரக்டர்கள் போறாங்கன்னா இவர்கள் என்ன மக்களுக்கு சேவை செய்ய போறாங்களா? ஒரு அமைச்சர் கூட கூடுதலான அரசு அதிகாரிகள் போனால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. இவர் எதுக்கு போறாரு? அப்போ உங்களுடைய திரைப்படத்திற்கான கதைக்களத்தை நீங்கள் தயாரிக்க போகிறீர்கள் என்றால் அது ஒரு வன்மையான கண்டனத்திற்குரியது. அது மட்டும் இல்லை, மக்களை எப்படிலாம் இவங்க சீரழிக்கிறார்கள் நீங்கள் பாருங்க. 6000 ரூபாய் நிதி தருகிறேன்னு சொன்னாங்க. நான் என்னுடைய பகுதியில் இன்றைக்கு பார்த்துட்டு வரேன், ரேஷன் கடைகளில் பெண்கள் தவிக்கிறாங்க, கூட்டம் கூட்டமாக நிற்கிறார்கள், நெருக்கடியில் பல பெண்கள் விழுந்து மூர்ச்சை ஆகுறாங்க. அதே மாதிரி அங்கே உள்ளவர்களை அந்த திமுக கட்சிக்காரர்கள், அங்கே இருக்கக்கூடிய ரேஷன் கடை ஊழியர்கள்லாம் ஒரு நாயை விட கேவலமாக பேசுகிறாங்க, ஒதுங்கி போன்றாங்க, தள்ளி நில்லுன்றாங்க. அதையெல்லாம் விட சில பேருக்கு வரவே கிடையாது, அவங்க பட்டியலில் இருக்கிறவர்களுக்கே வரல. அப்போ அதை கேட்டால் அவங்கள மதிப்பில்லாமல் பேசுகிறாங்க. பிறகு அதை விட கொடுமை என்னென்னா, ஏதோ ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க அந்த ஃபில்அப் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் பார்த்தேன். அந்த ஃபார்ம் நிறைய பேர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் வீடு வீடாக நாங்கள் கொடுப்போம், எப்போ கொடுப்பாங்க? அப்போ இந்த மாதிரியான மோசடி நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் வங்கியின் மூலமாக தமிழக அரசு ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 6000 ரூபா கொடுங்க. அது நேரடியாக அந்த மக்களை போய் சேரும். கியூவில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மக்களும் விடுபட மாட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் வங்கி கணக்கு இருக்கிறது. அந்த வங்கி கணக்கின் அடிப்படையில் ஒரு பொத்தனாமுக்குன்னு கொடுத்துடலாம்ல. ஏங்க, ஒரு தமிழகத்தில் 4 மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து அந்த 4 மாவட்டத்தில் சில தாலுக்காக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நீங்கள் கொடுப்பதற்கு வங்கி கணக்கில் கொடுப்பதற்கு என்ன பிரச்சனை? நாடு முழுக்க 8 கோடி விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார். நேரடியாக வங்கி கணக்கில் விவசாயிகள் பலன் பெறுகிறார்களா இல்லையா? அப்ப நேரடியாக 8 கோடி பேருக்கு தர முடியும். 10 கோடி பேருக்கு ஒரு பொத்தனா பிரதமர் அமுக்குனா எல்லாருக்கும் போய் சேருதுன்னா
இவ்வளவு பெரிய டிஜிட்டல் யுகத்தை இன்றைக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார் என்றால் 4 மாவட்டத்துக்குள்ள சில தாலுக்காக்கள் ஏழை மக்களுக்கு நீங்க 6000 ரூபாய் கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் வங்கியிலிருந்து அதை கொடுக்க கூடாது? இன்னைக்கு உயர் நீதிமன்றம் அதை கேட்குது. இது மாதிரியாக நீங்க வெளிப்படையா ரேஷன் கடையில் கொடுக்கும்போது ஊழல் நடப்பதற்கு, முறைகேடு நடப்பதற்கு சாத்தியக்கூறு இருக்கு. அதனால நீங்கள் வங்கியின் மூலம் கொடுப்பது சிறந்ததாக இருக்கும் என்று உயர் நீதிமன்றம் தலையிட்டு இன்றைக்கு திமுக அரசிற்கு அறிவுரை சொல்லுகிறது என்றால், அப்ப உங்களுடைய கொள்ளையடிப்பது இதுலயுமா கொள்ளையடிப்பீங்க? இப்போ பெண்களுக்கு வந்து உதவித்தொகையெல்லாம் கொடுத்தாங்க, அது எல்லாருக்கும் அக்கௌண்ட்ல தான் போனது. அப்போ அக்கௌண்ட்ல கொடுக்க முடியும் அப்படின்றது தமிழக அரசால முடியுன்றது நமக்கு தெரிய வருது. ஆனா இந்த இடத்துல உடனடியாக போய் சென்று சேரணும் அப்படிங்கிற வகையில அண்ட் அட் த சேம் டைம் நெட்வொர்க் கட்டிங், நெட்வொர்க் கட்டா இருக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு சூழலியல் பிரச்சனைகள் இல்ல ஒருவேளை அந்த பாயிண்ட் ஆஃப் வியூனால அது லாஜிக்கே கிடையாது சார். நீங்க சொல்றது லாஜிக்கே கிடையாது. அப்படி ஒரு லாஜிக்கே கிடையாது. ஏன்னா நெட்வொர்க் எப்போ வந்து இல்லையோ, எப்போ மின்சாரம் இல்லையோ அப்போ 6000 ரூபாய் கொடுக்கல. அப்பெல்லாம் அந்த மக்கள் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்வதற்கு மிகப்பெரிய அளவிற்கு சிரமப்பட்டார்கள். அதை விட ஒரு பெரிய கொடுமை சொல்றேன். அதிமுகவுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது 2015 வெள்ளமாக இருக்கட்டும், அதற்கு அடுத்த வெள்ளங்களை சந்திக்கும் பொழுது தன்னார்வலர்கள் நிறைய பேர் உதவி செய்தார்கள். நிறைய அரசை விட தன்னார்வலர்கள் வந்து நிறைய களத்தில் நின்றாங்க, மக்களை காப்பாற்றினாங்க, உணவு கொடுத்தாங்க, தண்ணீர் கொடுத்தார்கள், பால் பாக்கெட் கொடுத்தாங்க, எல்லாமே செஞ்சாங்க. இந்த வெள்ளத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தன்னார்வலர்கள் பெரிய அளவுக்கு இல்ல, வாலண்டரியா யாருமே வந்து முன் வரல. அதற்கு காரணம் தன்னார்வலர்கள் வந்து அரிசியோ பருப்போ கொண்டு வந்து கொடுக்கறதா இருந்தா அதை திமுகவுடைய கவுன்சிலர்களும் திமுகவுடைய அமைச்சர்களும் மிரட்டி அவர்களிடத்தில் வாங்கி இவர்கள் ஸ்டிக்கர் அதுக்கு மேல ஒட்டி இவர்கள் கொடுக்கிற சூழல். அப்ப தன்னார்வலர்களே இன்றைக்கு வராத அளவிற்கு, அதனாலதான் பெரிய பாதிப்பு, பெரிய மக்கள் பாதிப்பு. இல்லைன்னா நிறைய ஓரளவு உதவிகள் கிடைச்சிருக்கும். அப்ப மற்றவர்கள் செய்யற உதவியை கூட தங்கள் பெயரில் வர வேண்டும் என்று ஸ்டிக்கர் ஒட்டுற ஒரு மோசமான ஆட்சி இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சி. நீங்க சொன்ன லாஜிக் என்ன சொல்றீங்கன்னா, அந்த மின்வெட்டுல அதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த மின்வெட்டு எனக்கு புரியுது. நான் என்ன கேட்கிறேன்னா, அவ்வளவு பெரிய மின்வெட்டு இருந்த பொழுது 6000 ரூபாய் கொடுக்கல. அதே மாதிரி தொலைத்தொடர்பு சாதனங்கள் வீழ்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் கொடுக்கல. இன்றைக்கு மக்கள் சகஜ நிலைக்கு திரும்பிட்டாங்க. எல்லா இடங்கள்லையும் இன்னைக்கு மின் இணைப்பு இருக்கிறது. ஒரு சில இடங்கள்ல இன்னுமே மின்வெட்டு இருக்கு, அந்த மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு குறிப்பிட்ட சில இடங்கள்ல, பெரும்பாலான இடங்கள்ல வந்துருச்சு. தொலைத்தொடர்பு என்பது எல்லா இடங்கள்லயுமே இருக்கு. இன்னைக்கு எல்லாருக்கும் இந்த நெட் யூஸ் பண்ற அளவுக்கு தான் இருக்கிறாங்க. இந்த சூழல்ல தான் நீங்க ரேஷன் கடையில் இந்த 6000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா உடனடியாக அந்த மக்களுக்கு போக வேண்டும் என்றால் இப்ப எப்படி உடனடியாக போகும்? வங்கியில போட்டா உடனடியாக போகுமா? கியூல நிக்க வச்சு அவர்களை பரிதவிக்க வைத்து கீழே விழுந்து மூர்ச்சையாகி பெண்களை வந்து நீங்கள் அசிங்கமாக பேசி பிறகு அதை தள்ளுமுள்ளு நடந்து இன்றைக்கு இல்லை நாளைக்கு வாங்க மறுபடி போய் அவங்க அன்னாடம் காட்சிகளா இருந்தா வேலைக்கு போனா ஒரு 200 ரூபா 300 ரூபா சம்பளம் கிடைக்கும். அந்த சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு நீங்க கொடுக்குற 6000 ரூபாய்க்காக இவ்வளவு அசிங்கப்பட்டு நிற்கணுமா? உயர் நீதிமன்றம் சொல்லுகிறது இதுல முறைகேடு நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன் நேரடியாக நீங்கள் வங்கியில பணம் செலுத்தக்கூடாது என்று இப்போ இதுல உயர் நீதிமன்றமே வந்து சொல்லக்கூடிய தலையிடக்கூடிய ஒரு சூழல் வருகிறது என்றால் அதுக்கு என்ன காரணம்? நிச்சயமாக இதில் முறைகேடு நடக்கும், மிக தெளிவாக தெரிகிறது. இன்னைக்கு வந்து மக்கள்ல பாதி பேருக்கு பணம் கிடைக்கல, 6000 ரூபாய் கிடைக்கல, ஏழை மக்களுக்கு கிடைக்கல, குதிக்கிறாங்க, வெறுப்படைந்து இருக்கிறார்கள். அவர்கள் வந்து இந்த 6000 ரூபாய்க்காக இந்த அரசினுடைய பணத்தை பெறுவதற்காக ரேஷன் கடையில் என்ன தவிப்பு என்று நான் நேரடியாக போய் பார்த்தேன். நேரடியாக நாங்கள் போய் சொல்றோம், ஏன் இப்படி வந்து அலைகழிக்கிறீங்க? குறைந்தபட்சம் இத்தனை பேர் வருவாங்கன்னா அவங்கள மட்டும் நிற்க வைங்க, மற்ற எல்லாரையும் அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னா கூட யாரும் கண்டுகொள்ள தயாரா இல்லை. இப்போ மனிதர்களை ஒரு பொருட்டாகவே கருதாத ஒரு அரசாக இந்த திமுக அரசு இருந்தால் இதற்கு பதிலடி நிச்சயமா 2024 தாய்மார்கள் தருவாங்க. இயல்பாகவே தாய்மார்களை பொறுத்த வரைக்கும் திமுகவிற்கு வாக்களிக்கிற பழக்கமே கிடையாது. அது இந்த அளவுக்கு இவர்கள் ரொம்ப மோசமான குரூரமான ஒரு ஆட்சியை நடத்துவார்கள். தாய்மார்களுக்கு எதிராக பெண்களுக்கு எதிரான ஒரு மோசமான சூழலை இந்த திமுக ஆட்சி நடத்தும் என்றால் எதிர்வரக்கூடிய 2024 ஒரு மிக முக்கிய பாடத்தை பெண்களும் தாய்மார்களும் ஒன்று சேர்ந்து கற்பிப்பார்கள். ஓகே, இதுல அதாவது மக்களுக்காக நிவாரணம் தேவைப்படுது அப்படின்ற வகையில பிரதமர் மோடி அவர்களையே டெல்லியில சந்திச்சு முதல்வர் மு க ஸ்டாலின் கோரிக்கை வச்சிருக்கார். பிளான் செய்து இதெல்லாம் தேவை அப்படின்னு ரெக்குவயர்மெண்ட்ஸ் வச்சிருக்கிறார். வச்சுட்டு வெளியில வந்து பேசினவர் சென்னையில் கற்ற அனுபவத்தை வைத்து பாடத்தை வைத்து தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக விரைவாக தென் மாவட்டங்களை கைவிட மாட்டோம் அப்படின்ற விஷயத்துல பதிவு பண்றார். முன்னதாக பிரதமர் மோடி கிட்ட வச்ச கோரிக்கை, வெளியில வந்து கொடுத்த பிரஸ் மீட்ஸ், அதுல சொன்ன விஷயங்கள் அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஆழமாகவும் அழுத்தமாகவும் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன உதவிகளை கேட்டாரோ அதை உடனடியாக மத்திய அரசு வழங்கி கொண்டிருக்கிறது. பொருளாதார உதவி கேட்டார், 1000 கோடி ரூபாய்க்கு பொருளாதார உதவி உடனடியாக முதல் உதவி கொடுத்தாச்சு. அதற்கு அடுத்ததாக முப்படையினுடைய அந்த துணை எங்களுக்கு தேவை என்று சொல்லும் பொழுது முப்படை ராணுவ வீரர்கள் இன்றைக்கு களத்தில் நிற்கிறாங்க. ஹெலிகாப்டர்லேருந்து உணவளிப்பதிலிருந்து மக்களை காப்பாற்றுறதுலேருந்து நீர்நிலைகளில் உள்ளவர்களை போட்டில் கொண்டு போய் காப்பாற்றுறதுலேருந்து நேரடியாக ராணுவம் இன்னைக்கு களமிறங்கி மக்களை காத்து கொண்டு இருக்கிறது. அதில் வந்து பாரபட்சமே கிடையாது. 7033 கோடி அந்த ரெக்குவயர்மெண்ட் வச்சிருக்கிறாரு.
தென் மாவட்டங்களுக்கு இப்ப உடனடியாக அதான் நான் சொல்ல வரேங்க. அப்போ மத்திய அரசு தமிழக அரசு கேட்கிற எந்த உதவியாக இருந்தாலும் அதை மறுக்காமல் தந்து கொண்டு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் தமிழக மக்கள் மீது அளப்பரிய அன்பு கொண்டு இருக்கிற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த மக்கள் சிரமப்படக்கூடாது என்று நினைக்கிறார். அதனால உடனடியாக தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன கேட்டாலும் அதை செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறார், செய்வார். இதில் எந்த பாதிப்பும் மக்களுக்கு வராம மீட்டெடுக்கக்கூடிய வழியை நிச்சயமாக மத்திய அரசு முன்னெடுக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே வேளையில இவர்கள் உண்மையாகவே இந்த மக்களின் பாதிப்புக்காக போனாரா, இந்த மக்களின் பாதிப்புக்காக இவர் டெல்லிக்கு போனாரா அல்லது கூட்டணி பேசுவதற்கு போனாரா? மக்கள் இங்க சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த பாயிண்ட்க்கு நான் வரேன். பட் அதுக்கு முன்னாடி இப்போ பிரதமர் அவர்கள் கொடுப்பார் அப்படின்றது நீங்க சொன்னீங்க. இதுக்கு முன்னாடியே வந்து 5000 சில்லற கோடி வந்து முன்னாடி கேட்டிருந்தாங்க சென்னை வேலை வந்தப்போ. பட் அதை கொடுத்துட்டாங்களா அப்படின்னு நீங்க ஒரு அரசின் நலன் அப்படின்னா இப்ப நீங்க சொன்னது போல உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்தா கொடுப்பாங்கன்னா இப்ப கொடுத்துருக்கணும் இல்லையா? ஒரு அரசின் நடவடிக்கையை நீங்கள் எவ்வாறு புரிந்து கொள்ளணும்னா, ஒரு அமௌண்ட் கேட்குறாங்க, உதாரணத்துக்கு 5000 கோடி கேட்குறாங்கன்னா இமீடியட்டா ஒரு 1000 கோடி கொடுத்துட்டு உண்மையாகவே இது 5000 கோடி தரணுமா இல்லது 7000 கோடி தரணுமா அல்லது இழப்பீடு எவ்வளவு 3000 கோடி தரணுமா என்ன தரணும் என்பதற்கு ஒரு ஆய்வு குழுவை அனுப்புவாங்க. இது நடைமுறை, அரசின் நடைமுறை. அந்த ஆய்வுக்குழு வந்திருக்கிறது. அந்த ஆய்வுக்குழு எல்லாவற்றையுமே ஆய்வு செய்துவிட்டு பிறகு தமிழகத்தினுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களையும் பார்த்து அவர்களுடையும் கலந்து பேசிவிட்டு டெல்லியில் சென்று அந்த ஆய்வறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள். இப்போ அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. நிச்சயமாக அதற்கான ஃபண்ட் வரும். இப்போ அதுக்கு அடுத்து இந்த தென் மாவட்டங்களில் இந்த பிரச்சனை இருக்குன்னு முதல்வர் போய் கொடுக்குறாருன்னா நிச்சயமாக இதற்கான ஒரு ஃபண்டை வந்து மக்களுக்கு கொடுப்பதன் மூலமாக, அதே மாதிரி ஆய்வறிக்கையின் மூலமாக அடுத்த கட்டம் என்னவெல்லாம் இந்த பாதிப்பு இருக்கிறதோ அந்த பாதிப்பை அந்த மக்களுக்கு நிறைவு செய்வதற்காகத்தான் மத்திய அரசு கவனம் எடுக்கிறது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழக மக்களின் மீது அளப்பரிய அன்பு வைத்திருப்பதினால் நிச்சயமாக இதில் உதவி செய்வார். இதில் அரசியல் நிச்சயமாக பிஜேபி செய்யாது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நடைபயணத்தில் இருந்தார். முதல்ல சென்னை மழை வந்தது, நடைபயணத்தை கேன்சல் பண்ணோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அத்தனை நிர்வாகிகளும் களத்துக்கு சென்று அந்த மக்களோடு மக்களாக அவர்களை காப்பாற்றும் முயற்சியில், அவர்களுக்கு உணவளிக்கும் முயற்சியில் முழுமையாக பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இப்ப தென் மாவட்டங்கள் வருகிறது, மீண்டும் அந்த நடைபயணத்தை கேன்சல் பண்ணிட்டு திரும்பி இப்ப தென் மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையில் ஒரு மிகப்பெரிய டீம் வந்து அங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ களத்துல மீண்டும் இறங்கி கொண்டு இருக்கிறோம். அப்போ இது வெறும் அரசியலுக்காக நாங்க பார்க்கல, மக்களின் உணர்வுகளுக்காக பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்க பாக்கணும், இறந்து கிடக்கிற சடலங்கள் எல்லாம் ஏதாவது கையை பிடிச்சி இப்படி தரத்தரன்னு இழுத்துட்டு வர்றதும் மனித உயிர்களுக்கே மதிப்பு இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மோசமா இன்றைக்கு போயிருச்சு. நீங்க எங்க பார்த்துருக்கலாம், சென்னையில கூட ஒரு 2-3 நாட்களுக்கு பிறகு எல்லா இடங்கள்லயுமே சடலங்கள் மிதந்து கொண்டு இருந்தது, உப்பி போய். இதெல்லாம் நீங்க 2015 கூட இவ்வளவு மோசமான நிலையை பார்க்க முடியாது. இப்போ இந்த அரசு நீர் மேலாண்மையாக இருக்கட்டும் அல்லது அவசர கால பணிகளில் மேம்படுத்தக்கூடிய திட்டங்களாக இருக்கட்டும் எதுவுமே இல்லாமல் முற்றிலுமாக தோல்வி அடைந்து வரக்கூடிய பணத்தை எப்படி கொள்ளையடிக்கலாம், அதை எந்த கணக்கு காட்டலாம் என்று பார்க்கிறார்கள். அந்த விஷயத்துல மத்திய அரசு ரொம்ப கவனமாக இருக்கிறது. ஆனா அரசினுடைய நடவடிக்கைகள், இந்த வெள்ளத்தையொட்டி அரசினுடைய நடவடிக்கைகள் பாராட்டத்தக்க வகையில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசினால் அனுப்பப்பட்ட குழுவினரே பாராட்டி இருக்கிறார்கள் முதல்வர் சொல்லியிருக்கிறார். இது ரொம்ப தெளிவாக நாங்கள் சொல்றோம். மத்திய அரசு ஒரு குழு அமைப்புகிறது. அதற்கு அதாவது என்ன இழப்புக்கு முன்னால் எடுக்க வேண்டிய என்னென்ன திட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் அவர்கள் எடுக்கல. ப்ரிகாஷன் என்ன மெசேஜ் இருக்கணுமோ அது எதையுமே இவர்கள் எடுக்காம அதனால் இவ்வளவு பெரிய பாதிப்பு நிகழ்ந்திருக்கிறது. அப்ப பாதிப்புக்கு நாம் என்னதான் ஆறுதல் சொன்னாலும் அது பாதிப்பு தான். அதற்கு திமுக அரசு தான் பொறுப்பு. அதே வேளையில இவர்கள் சுதாகரித்து கொண்டு மக்கள் எம்எல்ஏக்களே விரட்டி அடிக்கிறாங்க, அமைச்சர்களே விரட்டி அடிக்கிறாங்க. அப்போ இவ்வளவு வெறுப்புணர்வு ஆகிவிட்டது என்பதற்காக பிறகு அரசு இயந்திரம் வேகமாக செயல்பட்டு அந்த மீட்பு பணியில் ஈடுபடுகிறார்கள். அந்த மீட்பு பணி ஓரளவுக்கு சரியாக இருந்ததுனால மத்திய அரசு எந்த அரசியலும் செய்யல. மத்திய குழு வந்து இவர்கள் எதிர்க்கட்சியா இருக்காங்க, இவங்க திமுகவா இருக்காங்க, அதனால எதை வேண்டுமானாலும் நம்ம சொல்லலாம் அப்படி இல்லாம நேர்மையாக நடுநிலை பார்வையோடு என்ன விஷயங்களில் இவர்கள் முன்னேற்பாடுகள் செய்து அது சரியாக பயனளித்திருக்கிறதோ அதை பாராட்டி இருக்கிறார்கள். இதுல அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதை தான் நாங்கள் தெளிவா சொல்றோம். மத்திய அரசை பொறுத்தவரை ஒருவர் சரியான முறையில் அவர் ஆட்சி செய்வாரையானால், மக்களுக்கான உதவிகள் அதில் இருக்குமேயானால் அதை நிச்சயமா நாங்கள் பாராட்டுவோம். அது அப்படி நடக்கவில்லை என்றால் நிச்சயமா நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்போம். இது ரெண்டும் ஜனநாயகத்தினுடைய உரிமை, அதை நாங்கள் தெளிவாக செய்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி மக்களின் உயிர்கள் இழந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், வீடுகளை இழந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், வாகனத்தை இழந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், சொத்துக்களையும் சுகங்களையும் இழந்து தெருக்களிலும் மண்டபங்களிலும் மசூதிகளிலும் கோவில்களிலும் தேவாலயங்களிலும் அவர்கள் தங்களுடைய உயிரை பிழைத்துக் கொண்டு கிடைப்பதை சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் ஆட்சியாளர்களுக்கு எதிராக அரசியல் பேச விரும்பவில்லை. மக்களை காக்கும் பணியில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நடைபயணத்தை முற்றிலுமாக கேன்சல் பண்ணிட்டு இந்த மக்கள் சீரான பிறகுதான் நடைபயணம் என்பது போன்று நாங்கள் டேட்டை கூட அடுத்த மாற்று டேட் அறிவிச்சிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் அரசியலை தாண்டி மனிதநேயத்திற்காக பாரதிய ஜனதா கட்சி பாடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை
தமிழக மக்கள் இன்றைக்கு உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். INDA கூட்டணி அந்த இதுலயும் பங்கெடுத்திருக்கிறார். ஆனா அதே நேரம் வந்து அவர் பிரதமரையும் சந்தித்திருக்கிறார் அப்படின்ற வகையில மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார், மக்களுடைய நலன்ல அப்படின்ற அந்த பார்வை ஏன் கூடாது? இப்போ INDA கூட்டணிக்குத்தான் இவர்கள் முன்கூட்டியே சென்றார்கள். பிறகு பிரதமரிடத்தில் அவர்கள் நேரம் கேட்டு அந்த நேரத்தில் கொடுக்க முடியல. இருந்தாலும் கூட இவர் கேட்கக்கூடிய காரணம் என்பது தமிழக மக்களுடைய தேவைகளுக்காக. அந்த மக்கள் பாதிப்படைந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால 10:30 மணிக்கு இரவு நேரமானாலும் பரவாயில்லைன்னு சொல்லி 10:30 மணிக்கு அழைத்து அவர் சொன்ன கோரிக்கைகளை செவிமடுத்து என்னென்ன செய்ய போகிறோம் என்பதை அவரிடத்திலே தகவலை சொல்லியிருக்கிறார். அதை திரு ஸ்டாலின் அவர்களும் வெளியே சொன்னார். அப்போ எத்தனை கோரிக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம்ன்றது அவர் சொன்னதோட அது இமிடியேட்டா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு பாரத பிரதமர் சொன்னதையும் அவர் தகவல் சொல்லியிருக்கிறார். இதுல இருந்து நம்ம என்ன புரியணும்னா, இவர்கள் அரசியலுக்காக போனாலும் மக்கள் இங்கள் செத்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு கூட்டணி பேசுவதற்கு சென்றாலும் தேர்ந்தெடுக்கக்கூடிய எத்தனை சீட்டு என்று அதுக்காக போய் பேசினாலும் கூட பாரத பிரதமர் அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் தமிழக மக்களின் கோரிக்கையாக வரும்போது அதுக்காக தனியா நேரம் ஒதுக்கி பார்க்கிறார்னா இதுதாங்க ஒரு மனிதநேயம். அந்த மனிதநேயம் நிச்சயமாக தொடரும். ஆனால் இது ஒரு கூட்டணி சேர்ந்தால் வாக்கு வங்கி அதிகரிக்கும் என்ற ஒரு அடிப்படையில் NDA கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலே சேர்ந்து கொண்டிருக்கிறது. இங்க INDA கூட்டணி இருக்குல்ல, இது என்ன அடிப்படையில் சேருதுன்னா எண்ணிக்கையின் அடிப்படையில், தலைவர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் சேருகிறதே தவிர வாக்கு வங்கி அதிகமாகுமான்னா அதிகமாகாது. உதாரணத்துக்கு நான் சொல்றேங்க, இப்போ மேற்கு வங்கத்தில் உள்ள மம்தா பானர்ஜி அவர்களும் திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் INDA கூட்டணியில் இருக்கிறாங்க. இங்க இருந்து ஐயா ஸ்டாலின் போய் மேற்கு வங்கத்தில் பேசுனா இந்த கூட்டணியில் அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? மேற்கு வங்கத்தில் அவர்களுக்காக மம்தா பானர்ஜி அவர்களுக்கு என்ன வாக்களிப்பார்களோ அதை தவிர எக்ஸ்ட்ரா ஒரு ஓட்டு விழுவுமான்னு விழுவாது. ஏன் விழாது? அங்க திமுக பெல்ட் கிடையாது, அங்க திமுகவுடைய வாக்கு வங்கி கிடையாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு பாரதம் முழுக்க உள்ள எல்லா மாநிலங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் வாக்கு வங்கி இருக்கு. அப்ப இன்னொரு கட்சியோட கூட்டணி சேரும் பொழுது இந்த வாக்கு வங்கியும் அந்த வாக்கு வங்கியும் சேர்ந்தால் அது பலம். திமுகவும் மேற்கு வங்கத்தில் இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸும் ஒன்று சேர்ந்தால் யாருக்கு பலம்? இல்ல மம்தா பானர்ஜி அவர்கள் இங்க பேசுனா இங்க திமுகவுக்கு பலம் ஆயிருமா? ஆகாது. இவர் போய் ஒடிசாவிலேயோ அல்லது பீகார்ல போய் நிதிஷ்குமார் அவர்களுக்கு ஆதரவாக ஐயா ஸ்டாலின் பேசினா அங்க திமுக காரர்கள் ஓட்டு போடுவாங்களா? கிடையாது. அல்ல நிதிஷ்குமார் அவர்கள் நேரடியாக இன்னொரு பகுதியில் இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் இருக்கக்கூடிய பகுதியில் பேசின ஓட்டு போடுவாங்களா? கிடையாது. யாருக்கும் அவர்கள் இருக்கிற பகுதியை தாண்டி அவர்கள் இருக்கிற மாநிலத்தை தாண்டி வேறு மாநிலத்தில் ஓட்டே கிடையாது, வாக்கு வங்கியே கிடையாது. அப்ப இது என்ன கூட்டணி என்று பார்த்தால் தலைவர்கள் கூட்டணி, இது மக்கள் கூட்டணி கிடையாது. ஆனா ஒரு எல்லாத்துக்கும் ஒரு கனெக்டிங் பாயிண்டா இப்ப தேசிய கட்சியான காங்கிரஸ் இருக்கு இல்லைங்க? அதை தான் நாங்களும் சொல்றோங்க. தேசிய கட்சியான காங்கிரஸ் இன்றைக்கு எப்படி வீழ்ச்சி அடைந்திருக்கு நீங்க பார்க்கலாம். அப்போ இவர்கள் இயல்பாக ஆண்ட 2 மாநிலத்தில் ஆட்சி இழந்திருக்கிறார்கள். இது ரொம்ப வெளிப்படையான உண்மை. வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் முற்றிலுமாக இவர்கள் தோல்வி அடைவார்கள். காங்கிரசுக்கு எந்த வாக்கு வங்கியுமே கிடையாது. தென் மாநிலங்களை பொறுத்தவரையும் காங்கிரசுக்கு வாக்கு வங்கி கிடையாது. கூட்டணியில் இருப்பதனால் இவர்கள் வண்டி ஓட்டுவாங்க. அது திமுகவா இருக்குமா அல்லது விரைவில் அதிமுகவுக்கு காங்கிரஸ் மாறுமா என்பது கூட இன்றைக்கு பேச்சு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல மக்கள் தலைவர்களாக இவர்கள் இல்லை. இவர்கள் அந்த அரசியல் கட்சியுடைய தலைவர்களாக எண்ணிக்கையை காட்டி இது எங்களுடைய கூட்டணி என்று INDA கூட்டணியை சொல்லுகிறார்கள். NDA கூட்டணியை பொறுத்தவரை நாங்கள் வாக்கு வங்கி எல்லா இடங்களிலும் வைத்திருக்கிறோம். அந்தந்த மாநிலத்தில் எந்த வாக்கு வங்கியின் அடிப்படையில் எந்தெந்த கட்சிகள் இயங்குகிறதோ அவர்களோடு ஒன்று சேரும் பொழுது இது வெற்றிக்கான வாய்ப்பு வரும். இதுதான் ரொம்ப ஈஸியான புரிதல். இதை விடுத்து இத்தனை பேர் சேர்ந்துட்டா என்ன நடக்கும்? இத்தனை பேர் சேர்ந்துட்டா ஒன்னா சேர்ந்து சமைச்சா சாப்பிடலாம், டீ குடிக்கலாம், பிரஸ் மீட் கொடுக்கலாம், கலைஞ்சு போகலாம். அதை தவிர வேற ஒன்றும் நடக்காது. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பாராளுமன்ற தேர்தலில் 330 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேல் பாரதிய ஜனதா கட்சி வெல்லும், தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 11வது முறையாக செங்கோட்டையில் குடியேற்றுவார். இல்லை, இதில் நீங்கள் சொன்னீங்க எல்லாம் அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அங்கங்கே தானே பலம் அப்படின்றத சொன்னீங்க, அது புரியுது. பட் அப்படி அந்தந்த பகுதிகளில் அவரவர்கள் வெல்வதன் மூலமாக அவர்கள் எல்லாரும் கைகோர்ப்பதன் மூலமாக தேசிய அளவில் அது ஒரு பெரிய கூட்டணியாக உருவாகும். சொன்ன மாதிரி இங்கேருந்து திமுக அங்கே போய் பேசினா அங்கே ஓட்டு கிடைக்காது, லைக் அதெல்லாம் புரியுது. ஆனால் அங்கே பலமாக இருக்கிறவங்களும் இங்கே பலமாக இருக்கிறவங்களும் சேரும்போது அப்போ இந்தந்த பிராந்தியங்கள் ஒரு கட்சியின் கீழே வந்துடுது இல்லையா? அப்போ அந்த வகையில் அது கூட்டணி பலம் தானே. அதை நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லோரும் சேர்ந்து கையை தூக்குவதற்கு வேண்டுமானால் இந்த INDA கூட்டணி உதவுமே தவிர எல்லோரும் சேர்ந்து வாக்களிப்பதற்கு உதவாது. அதுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன். இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கு வாக்கு வங்கி இல்லை. ஏன்னா இவர்கள் எல்லாமே வெவ்வேறு விதங்களில் இருக்கிறாங்க. காங்கிரஸ் எல்லாரையும் இணைக்கும் புள்ளி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். இயல்பாகவே உண்மைதான், ஒரு தேசிய கட்சி. ஆனால் காங்கிரஸிற்கு வாக்கு வங்கி இல்லாமல் தோல்வி முகத்தில் தான் இருக்கிறது. தென்னிந்தியாவை தவிர வட இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அந்த மக்கள் தரவே இல்லை என தெளிவாக புரிந்திருக்கிறார்கள் காங்கிரஸுடைய நாடகத்தை. தென்னிந்திய மக்கள் இப்பொழுது புரிய ஆரம்பித்திருக்கிறார்கள். நிச்சயமாக
தென்னிந்திய மக்கள் மிகப்பெரிய அளவிற்கு இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பளிப்பார்கள். இப்போ தமிழ்நாட்டில் இப்படியான மழை வெள்ளம் இப்படியான ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கும் போதும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் INDA கூட்டணியில போய் கலந்துக்கிறாரு அப்படின்னா ஆல்ரெடி இந்த சனாதனம் இந்த மாதிரியான விஷயங்களால கூட்டணிக்குள்ள ஒரு மனஸ்தாபம் இருப்பதாக பார்க்கப்படும் நிலையில தற்போது அந்த நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா இதை அவர் போய் கண்டிப்பா அதில் கலந்துக்கிட்டாகணும், அங்கே இருக்கிற மனஸ்தாபங்கள் எல்லாம் தீர்த்தாகணும் அப்படின்ற ஏதோ நெருக்கடி இருக்கா அவருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? INDA கூட்டணியில இன்றைக்கு எத்தனை கட்சிகள் இருக்கிறதோ தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கு முன்னால் இந்த கட்சிகள் அப்படியே இருக்குமான்னா கிடையாது. கண்டிப்பாக இந்த கட்சிகளுடைய முகங்கள் மாறும். இந்த கட்சியில் இருக்கிற பல பேர் வெளியே செல்வார்கள், புதிய முகங்கள் நிறைய பேர் உள்ள வருவாங்க. இந்த கூட்டணி இப்படியே இருக்கிற செட்டப்ல நிச்சயம் தொடராது. உதாரணத்திற்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் என்ன நினைக்கிறது என்றால், இந்த சனாதான பேச்சு இவர்கள் பேச ஆரம்பித்த பிறகு மிகப்பெரிய அளவிற்கு வட மாநிலங்களில் தோல்வியை சந்தித்திருக்கிறோம். அப்போ காங்கிரஸ் என்ன நினைக்குதுன்னா, இவர்களோடு இருந்து 5 சீட்டு தமிழகத்தில் வென்றால் கூட 50க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிற வட மாநிலங்கள்ல நாம இழந்துருவோம். ஏன்னா சனாதன தர்மத்தை பொறுத்தவரை அந்த மக்கள் ஊன்றி இருக்கிறார்கள், உறுதியாக இருக்கிறார்கள். ஒரு மாநிலத்தினுடைய வெற்றிக்காக பல மாநிலங்களின் இழப்பை நாம் சந்திக்கணுமான்னு காங்கிரசினுடைய தலைவர்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்கள் மட்டும் பேசல, அகிலேஷ் யாதவ் அவர்களுடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய சிங் அவர்கள் பேசியிருக்கிறாங்க, கெஜ்ரிவால் அவர்கள் தெளிவாக பேசியிருக்கிறார், மம்தா பானர்ஜி அவர்கள் சின்ன பையன் மாதிரி அவர் பேசுறார் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விமர்சித்திருக்கிறார். அப்போ இந்த உள்ளூர இருக்கிற இந்த நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது காங்கிரஸ் தெளிவாக என்ன யோசிக்கும்னா, நாம் ஏன் அதிமுகவின் பக்கம் செல்லக்கூடாது அப்படின்னு இயல்பா யோசிக்கும். ஏன்னா அதிமுகவும் இப்ப பேட்டி கொடுத்திருக்கிறது, அவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, வந்தால் நாங்கள் இணைத்துக் கொள்ள காங்கிரஸ் கூட தயாரா இருக்கிறோம் அப்படின்னு இவர்களும் தூது விடுகிறார்கள். அப்ப அந்த பக்கம் போனாலும் 5 ஜெயிக்கலாம், இந்த பக்கம் போனாலும் 5 ஜெயிக்கலாம்னா அதிமுகவோடு இணைந்து 5 ஜெயிக்கும் பொழுது வட மாநிலங்கள்ல இந்த சனாதன எதிர்ப்பை சமாளிக்க முடியும். இந்துத்துவா நாங்க தான் அப்படின்னு இவர்கள் கூட மறுபடியும் கொஞ்சம் நாடகம் ஆடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால அவர்கள் என்ன பார்க்கிறார்கள் என்றால், தமிழகத்தில் நாம் திமுகவோடு இருந்தால் அது வட மாநிலங்களில் பாதிப்பு ஏற்படுத்தும், காங்கிரஸுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். தென் மாவட்டங்களை கைவிட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. ஸோ நாங்கள் அங்கேயும் ஒரு உடனடி நடவடிக்கைகள் எல்லாமே எடுத்துக்கிட்டு வரோம் அப்படிங்கிறத சொல்லும்போது, தென் மாவட்டத்தில் மழை பாதிப்பு அப்படின்றது எதிர்பார்த்ததை விட அதிகம். ஒரு அரசால் எந்த அளவுக்கு பண்ண முடியும், என்ன இருந்தாலும் இயற்கைன்றது ரொம்ப பெருசு அப்படிங்கிற விஷயங்களை அவங்க முன்வைக்கிறாங்க. பட் அதையும் தாண்டி அரசாங்கம் போதிய நடவடிக்கைகளை எடுக்கும் அப்படின்னு சொல்லி அதற்கான என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோன்னு ஒரு லிஸ்ட்டையும் முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஸோ அப்போ இந்த தென் மாவட்டத்தில் இப்போ இருக்கிற சூழல் குறித்தும் அதற்கு எதிராக அரசு எடுத்துக்கிட்டு இருக்கிற நடவடிக்கை குறித்தும், அதாவது தென் மாவட்டங்களை நாங்கள் கைவிட மாட்டோம் என்று தமிழக முதல்வர் சொல்கிறார் என்றால், இவர் தமிழக முதல்வர் தானே. தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் என்ன வேறுபாடு இருக்கிறது? சென்னையாக இருக்கட்டும், தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் எதுவாக இருந்தாலும் இவர் தான் பார்க்கணும். இவர் தான் ஒரு ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிறார், அவருக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கிறது. அப்போ அமைச்சர்கள் ஏவுவதிலிருந்து அதை சராசரியான எல்லா நிர்வாகிகளும் உள்ள போய் களத்தில் நின்று பார்த்து அந்த மக்களின் தேவைகளை சரி செய்ய வேண்டும் என்பது அவருக்கான பொறுப்பாக அவர் செய்யணும். அதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த வெள்ள சூழல்களில் நாங்கள் அரசியல் செய்ய தயார் இல்லை. அது திமுக வேண்டுமானால் செய்யும். எங்களை பொறுத்தவரை மக்களை முதல்ல காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும், அவர்களுடைய அடிப்படை தேவைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும். அதற்கு பிறகு நாங்கள் இதில் என்னெல்லாம் திமுக தவறிழைத்தது, இந்த தென் மாவட்டங்கள் வெள்ளத்திற்கு என்னெல்லாம் அடிப்படை காரணம் என்பதை எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் புள்ளி விவரத்தோடு அறிவிப்பார்கள். அதை தமிழகம் முழுக்க நாங்கள் எல்லா இடங்களிலும் கொண்டு போய் சேர்ப்போம். ஆனால் இன்றைய தினம் என்பது நாங்கள் அரசியல் செய்வதற்கான களம் அல்ல, மக்களை காப்பாற்றுவதற்கான தளங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதனால் நிச்சயமாக சேவை மனப்பான்மையோடு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் ஒவ்வொரு நிர்வாகிகளும் அர்ப்பணித்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று RSSனுடைய காரியகர்த்தாக்கள் அவங்க ஒரு பக்கம் மிகப்பெரிய அளவிற்கு உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பல இடங்களில் மசூதிகளில் உதவிகள் செய்கிறாங்க, தேவாலயங்களில் உதவி செய்கிறாங்க. இது உதவி செய்து மக்களை அரவணைக்க வேண்டிய நேரத்தில் அரசியல் என்பது கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதே வேளையில் இவர்கள் என்னவெல்லாம் இந்த மழை பாதிப்பை சரியாக கையாளாமல் மக்கள் இவ்வளவு பாதிப்புக்குள்ளானார்களோ அதை புள்ளி விவரங்களோடு இந்த பாதிப்புக்கு பிறகு அரசை எச்சரித்து இந்த அரசினால் வரக்கூடிய பாதிப்பை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. நிச்சயமாக அதை நாங்கள் செய்வோம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி போதிய நிவாரணப் பணிகள்லாம் சரியாக மேற்கொள்ளப்படலை என்ற அது குறித்த கேள்விகளை கூட முன்வைக்கும் போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொஞ்சம் காட்டமாகவே சொல்கிறார், இப்போ எங்கே ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கோம், களப்பணியில் தானே இருக்கும், மீட்பு நிவாரண பணிகளில் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த கோபம் நியாயமானது தானே அப்படின்னு ஒரு சாரார் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த கோபம் குறித்து அது நியாயமானதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மக்களின் மனநிலை, மக்களின் கோபத்தை பிரதிபலிப்பார்கள் அரசுக்கு. அது எதுக்குன்னா, அரசு சரியா இன்னும் செயல்படணும், இன்னும் வீரியமாக செயல்படணும், அதுக்கு தான் எதிர்க்கட்சிகள் இருக்கிறாங்க. நாங்கள் அதை தான் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படி சொல்லும் பொழுது நிதானமாக பதிலளிக்க வேண்டிய அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ஏளனமாக பேசுவதை பார்க்கிறோம். ஊர் சுற்றி பார்க்க வரமான்னு பேசுறது, அதுக்கு முன்னால இந்த
மத்திய அரசினுடைய தொகையை பற்றி பேசும் பொழுது நாங்கள் என்ன அவங்க அப்பா வீட்டு காசாக கேட்குறோம் அப்படின்னு இதில் என்ன வார்த்தை பிரயோகம்? அப்போ நீங்கள் பேனா வைக்கிறீங்களே பல கோடி ரூபாய் 80 கோடி ரூபாய் செலவில், இது யாரப்பா வீட்டு பணத்தில் நீங்கள் வைக்கிறீங்க? அல்லது மக்களுக்கு வந்து நீங்கள் 1000 ரூபாய் உதவித்தொகை மாதம் கொடுக்குறீங்களே, இது யாரப்பா வீட்டு பணத்தில் தரீங்க? உங்கள் அப்பா வீட்டு பணத்திலேயே தரீங்க அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. இதில் அநாகரிகமான பேச்சு. ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் மக்கள் கொந்தளிப்பதை அரசிற்கு கொண்டு செல்வதற்கு எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பும் பொழுது அந்த குரலை உள்வாங்கி மக்களுக்கான என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லணுமே தவிர, நீங்கள் சொல்லக்கூடியவர்களே வந்து இவ்வளவு 3ஆம் கட்ட தலைவர்கள் மாதிரி ஒரு அமைச்சர் ஒரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுவார் என்றால் ஒரு அரசியல் தெரியல, பக்குவம் இல்லாதவர், அதே மாதிரி பணத்திலும் பகட்டிலும் வளர்ந்த ஒரு பணத்திலும் பகட்டிலும் வளர்ந்தவர் இப்படித்தான் பேசுவாங்க. இந்த திமிர் இருக்கிறது. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு நிறைய பொறுப்புகள் தலைமையில இருக்கு, நிறைய கேள்விகள் விமர்சனங்களை சந்திச்சுட்டு இருக்கும்போது நம்ம அதுக்கான வேலைகளையும் அவங்க நீங்களே கூட சொன்னீங்க. இப்போ மழைக்கு அப்புறம் அவங்க ஓரளவு இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க தான். அப்படி இருந்தாலும் என்னென்ன தவறுகள்ன்றது சொல்லுவோன்னு சொன்னீங்க. அப்போ அப்படி இருக்கிறவங்க கிட்ட போய் இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அந்த கேள்வி வரும். இப்போ அண்ணாமலை அவர்கள் யாரா இருந்தாலும் இப்படிதாங்க, யாரா இருந்தாலும் ஆளும் அரசு பொறுமையாகத்தான் பதிலளிக்கணும். நீங்க இப்படி கேள்விங்களா? எதிர்க்கட்சிகள் என்பதற்கு வேலை என்னங்க? மக்களின் குரலை கொண்டு போய் சேர்ப்பதுதான். மக்களின் அந்த கோபத்தை அப்படியே கோபத்தோட கொண்டு போய் தான் சேர்ப்பாங்க. ஆளும் அரசு தான் அதை நிதானத்தோடு கையாடி என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், என்ன செய்ய போறோம், மக்களின் அந்த கோபத்தை சரி செய்வதற்கு நாங்கள் இந்த மாதிரியே செய்யறோம்னு ஆளும் அரசு சொல்லுமே தவிர நீங்களும் கோபமா பேசுவீங்களா? அப்போ என்ன மக்களுக்கும் உங்களுக்கும் என்ன வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு? இது வந்து அயோக்கியத்தனம் இல்லையா? அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மமதையில் பேசுகிறார். அவர் படம் படைத்தவர், பதவி சுகத்தில் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஆசை பெற்றவர், அதையெல்லாம் தாண்டி ஏழைகளின் சிரமமே தெரியாதவர். அந்த மாதிரியான ஒரு கோல்டன் ஸ்பூனில் சாப்பிட்டு வளர்ந்த ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவர். அவர் பரம்பரையாக அப்பா, அதற்கு முன்னாள் தாத்தா, இப்போ இவர், இப்படி மிகப்பெரிய அளவிற்கு கோடிகளில் வந்து புரண்டு கொண்டு இருக்கக்கூடிய இவர்களுக்கு மக்கள் கஷ்டம் தெரியாது. அதனால் மக்களின் வழியை யாராவது எடுத்து சொன்னால் உடனே இந்த மாதிரி கீழ்த்தனமாக அவங்க அப்பா வீட்டு பணமானு கேட்குறதும், ஊர் சுத்த வந்தமானு கேட்குறது, இதெல்லாம் வந்து தான் தோண்டித்தனமாக பேசுவது தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது நிச்சயமாக இந்த பிரதிபலிப்பு இருக்கும். இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேச பேச அது திமுகவிற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்தும். அப்போ ஆட்சிக்கு எதிராக குரலை எழுப்பினாலே அவர்கள் குரல் வலையை நெரிப்பது போன்றும் இழிவுபடுத்துவது போன்றும் திமுகவும் அதனுடைய அமைச்சர்களும் நடத்துவார்கள் என்றால் அது பெரிய அவமானம். இந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்குன்னா அதனால தான் பாருங்க, நிவாரண தொகைகள்லாம் வந்து இந்த இப்போதைய சூழல்ல கொடுக்கப்பட வேண்டியது தானேங்க சார். அதை கேட்கறதுல அவர் கேட்கறது அப்படிங்கிறது சரியானது தானே. நாங்கள்ங்கிறது ஜிஎஸ்டி வரியெல்லாம் கட்டுறோம். இப்போ இந்த மாதிரியான பேரிடர் காலம் இப்படி பேசுவீங்களா? மத்திய அரசிடத்தில் நாங்கள் கேட்டோம், உரிய முறையில் நாங்கள் முயற்சித்துக் கொண்டு இருக்கிறோம், மத்திய அரசு விரைவாக தர வேண்டும் சொல்லுவீங்களா? உங்க அப்பா வீட்டு பணமான்னு கேட்டா இப்போ நீங்கள் யாரப்போ வீட்டு பணத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அடுத்த கேள்வி வருமா இல்லையா? நாகரீகமாக ஒரு அரசியல் தலைவராக பேச உதயநிதி அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஸோ பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வாழ்த்துக்கள்.